இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு நாம பெயின்ல வெளியில கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனைய நம்ம சந்திக்க வேண்டியதா வரும். இது ஒரு அரசியல் செல்வாக்குல இருக்கிற மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேஸ். கட்சி ஆளுங்க எல்லாரும் மாமா மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இப்போதைக்கு மாமா ஜெயில இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆமாக்கா, ஐலி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. யோசிக்காதீங்க அண்ணி. மாமாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவரு நல்லா இருக்கணும். அவரு வெளியில இருந்தா அவர் உயிருக்கே கூட ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாக்கா, அவங்களுக்கெல்லாம் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க பேக்ரவுண்ட் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நம்ம கோவப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. இப்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுதான் நாம இத ஹேண்டில் பண்ணணும். நாம இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா ப்ரூஃப்களையும் கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது மாமா உள்ள இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் வெளியில நாம ஃப்ரீயா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புல மாமா இங்கே இருக்கட்டும் அண்ணி. சரி ஐலி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். சித்தப்பா உள்ளே இருக்கட்டும். சித்தப்பா, உங்களை இந்த கேஸ்ல இருந்து மொத்தமா வெளியில கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. சித்தப்பா, வெளியில இருக்கிறத விட நீங்க உள்ள இருக்கிறது தான் இப்ப சேஃப். அதனாலதான் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க உள்ள இருங்க. கூடிய சீக்கிரமே உங்களை நாங்க வெளியில கொண்டு வந்துடும். சரிம்மா, நான் உன்னையும் நம்புறேன், அயலியையும் நம்புறேன். உங்க எல்லாரையும் நம்பித்தான் நான் உள்ள இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. ஆகவும் விட மாட்டோம். சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு கவலைப்படாதீங்க. கபிலா, தைரியமாயிரு.